வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி மறுப்பு திருமணம் ஒண்ணு, சமபந்தி போஜனம், இந்த ரெண்டுமே வந்து பத்தவே பத்தாது. இந்த சாதி கட்டமைப்பை வந்து உடைத்து எறிவதற்கு சட்டத்தை இயற்ற வேணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ சட்டம் கொண்டு வந்தால் குற்றங்கள் குறையுமா சார்? இந்த மாதிரியான குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து சட்டத்தின் ஆட்சி தான் நம்மளுது இப்ப இருக்கிறது. இட்ஸ் a rule of law. யார் உயர்ந்தவர்னு கேட்டா, முதலமைச்சர் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்களோ அல்லது பிரதமர் மோடி அவர்களோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியா இருக்கிறவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள். சாவரின் அப்படிங்கிற வார்த்தை, இறையாண்மைங்கிற வார்த்தைன்னு சொன்னா அதான் நம்முடைய அரசியல் சாசனத்தின் முகப்புல சொல்லப்படுகிறது. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic போடுறோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மக்கள் தான் உயர்ந்தவர்கள். அந்த மக்கள்ல ஒடுக்கப்பட்டு சமமற்ற மக்கள் இருக்காங்களே, அவனை சமப்படுத்துவதுதான் முறை. அதுக்கு நீ என்னதான் வந்து அவங்க பேச முடியும். சட்டத்தின் ஆட்சியில் சட்டம் வேணும். ஒரு குற்றத்தை தடுப்பதற்கு சட்டம் வேணும். இப்ப வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எப்படி நம்ம வந்து சதியை ஒழிச்சோமோ, வரதட்சணை கொடுமை கொண்டு வந்தோமோ, சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் கொண்டு வந்தோமோ, அதே பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை போஸ்ட் கொண்டு வந்தோ, அதே போலவே இந்த சாதி மறுப்பு திருமணத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் சமத்துவத்தை கொண்டு வரதுக்கும் ஒரு சிறப்பு சட்டம் என்பது அது ஒரு முதல் படி. அது ஒரு பாதுகாப்பு நீக்கி அப்படி இருந்துன்னு சொன்னா, ஏன்னா இப்ப இந்த பாதுகாப்புகள் கொடுக்கணும் சொல்லியாச்சு. சுப்ரீம் கோர்ட் நடைமுறைக்கு வரல. சட்டம் வந்து அமல்படுத்தியே தீரணும். காவல்துறை தப்பு பிடிச்சுன்னா 6 மாசம் தண்டிக்கலாம். ஒரு தலித்து ஒரு பழங்குடியோ யாராக வாய்மொழியாக கொடுத்தால் கூட அத விதி 5 கீழே எழுதி படிச்சு காமிச்சு எஃப்ஐஆர் போடணும். போடலன்னா அந்த காவல்துறை அதிகாரி 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் தண்டிக்கலாம். யாரு எங்க பண்ணிருக்காங்க? இப்ப நாங்க சேர்த்து முயற்சி பண்ணாதான் எங்க வேலையா தான்.